மேல் பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச்சு கொடுத்துருந்தாங்க கழுத்து அகலம். ஆனால் இந்த கழுத்தினுடைய அகலத்தை வந்து நான் எப்படி கம்மி பண்ணேன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி தைச்சேன் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்ன இந்த டிசைன் ப்ளவுஸில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ப்ளவுஸில் வரக்கூடிய இந்த பேக் சைடு வரக்கூடிய இந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக வந்து அவங்களே வந்து டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டிசைனுடைய கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்சைஸ். அதாவது பார்த்திங்கன்னா மேல் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச்சு கொடுத்துருந்தாங்க கழுத்து அகலம். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 இன்ச்சுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க கழுத்து அகலம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மலாக வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து தெரியாமல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த கழுத்தினுடைய அகலத்தை வந்து நான் எப்படி கம்மி பண்ணேன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். கழுத்து அகலம் ப்ளவுஸில் எந்த அளவுக்கு வந்துச்சோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேப்பரில் வந்து நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ கழுத்தினுடைய மேல் பக்கம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு நமக்கு வந்து இருக்குது. சென்டரில் இருக்கக்கூடிய கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13 இன்ச்சு இருக்குது. இதை நான் எப்படி குறைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த சென்ட்ரு பூவுக்கு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வந்து நேராக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ அந்த கோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம வந்து ரெண்டாக வந்து நம்ம வந்து மடிச்சுக்கலாம். 2 பக்கம் இருக்கக்கூடிய 2 கோட்டுக்கும் நேர் பகுதியில் அப்படியே நம்ம வந்து மடிச்சுக்கலாம். நேராக வந்து மடிக்கும்போது அந்த கீழ்ப்பக்கமும் மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் வந்து பேப்பராக இருக்கிறதுனால இதை வந்து நான் வந்து மடிக்கிறேன். நீங்கள் துணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக வந்து கோடு போட்டுக்கணும். மார்க்கரில் வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மடிப்பு நமக்கு வந்து ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு கழுத்து எவ்வளோ குறையணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. நமக்கு வந்து ரெடி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு வந்தால் போதும். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இன்ச்சு நமக்கு மிச்சமாக இருக்குது. இப்போ அந்த மடித்த பகுதியிலேருந்து 1/2 இன்ச்சு இந்த பக்கமும் 1/2 இன்ச்சு அந்த பக்கம் மடித்த பகுதியிலேருந்து 1/2 இன்ச்சு அந்த பக்கமும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். சென்டரில் போட்ட அந்த 2 மடிப்புக்கும் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ மேல் பக்கம் இருக்கக்கூடிய அதே 1/2 இன்ச்சு அளவை வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி நேராக நம்ம வந்து கோடு வந்து போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்தினுடைய அகலம் வந்து மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் எல்லாம் சேம் ஒரே மாதிரி வந்து நமக்கு வந்து குறையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் வந்து மடித்து வந்து விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். அதாவது துணியில் நம்ம எப்படி கோடு போடுவோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோடு வந்து நேராக போட்டுக்கிறேன். கோடு போட்டு முடித்ததும் இதை நான் எப்படி மடிக்கிறேன்னா அந்த சென்டரில் மார்க் பண்ண 1/2 இன்ச்சு 2 பக்கம் இருக்கக்கூடிய 1/2 இன்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக மடிக்கிறேன். அதாவது ஒரு கோட்டியும் இன்னொரு கோட்டியும் நான் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து வைக்கிறேன். இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா அதேமாரி 2 கோட்டியும் ஒன்று மேலே ஒன்று வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கழுத்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து அளந்து பார்க்கலாம். மேல் பக்கம் எவ்வளோ அகலம் இருக்குன்னா நமக்கு 6 இன்ச்சு வரணும். சரியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் 6 இன்ச்சு வருது. கீழ்ப்பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 இன்ச்சு தான் வருது. இப்போ நமக்கு வந்து 3 இன்ச்சு கழுத்தகம் வந்து குறைஞ்சிருக்குது. அந்த கீழ்ப்பக்கம் அந்த பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனாக தெரியணுன்றதுக்காக ஒரு பைப்பிங் கொடுக்கக்கூடிய அதே கலர் துணியை வந்து 2ஆக மடித்து பைப்பிங் தெரிய அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் 2 பக்கம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு டிசைனாக தெரியும். கழுத்து வந்து நம்ம வந்து குறைச்சதே வந்து நமக்கு வந்து தெரியாது. இப்போ இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த டிசைனை வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். இதுக்கு எப்படி சார் தையல் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உள்பக்கம் தையல் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேல் பக்கம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்பக்கம் தான் நம்ம வந்து பிடிச்சி தையல் போடணும். எந்த இடத்துல அந்த பைப்பிங் நமக்கு தெரியணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த 2ஆக மடித்து வச்சதை வச்சுக்கிட்டு மேலேருந்து அப்படியே இப்போ துணியில் நான் எப்படி தைச்சனோ சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர்லேயே நான் வந்து தைச்சி காட்டுறேன். அதாவது 1/2 இன்ச்சு நம்ம வந்து 3/4 இன்ச்சு அகலத்துக்கு வந்து தையல் போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 1/2 இன்ச்சு நமக்கு வந்து குறையும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்சி தைச்ச பகுதியை சென்ட்ரு பகுதிக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து திருப்பி போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி வரும். ஒரு பக்கம் தையல் போட்ட மாதிரியே இன்னொரு பக்கம் நம்ம வந்து தையல் வந்து போடணும். அந்த கீழ்ப்பக்கம் கொடுக்கக்கூடியதை வச்சு தையல் போட முடியலன்னா ஃபஸ்ட்டே கொஞ்சமாக வச்சு அந்த பைப்பிங் அளவுக்கு வந்து அந்த கோட்டு விட்டு வெளியே தெரிகிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். அதாவது நம்ம தையல் போடும்போதே உள்பக்கம் நடுவில் சொருவியும் நம்ம தையல் போடலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டு அப்புறம் நம்ம மடித்து கூட நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3/4 இன்ச்சு அகலத்துக்கு வந்து நம்ம இந்த பக்கம் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்படியே 2 பக்கமும் போடக்கூடிய தையலோட
மிச்சம் இருக்கக்கூடிய துணியை வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வர்ற மாதிரி நம்ம வந்து திருப்பி விடணும். பின்பக்கம் காட்டுறேன் பாருங்கள். சென்டரில் வர மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் ஜாயிண்ட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுத்த மாதிரி வரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உள்ளே போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வெளியே வந்துருக்கணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கழுத்து வந்து ரெடி பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா லைனிங் துணி ஜாயின் பண்ணாததுக்கு முன்னவே, அதாவது ப்ளவுஸ் துணியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரை நம்ம செஞ்சுட்டு தான் லைனிங் துணி வந்து பேக் சைடு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இல்லைனா நீங்கள் லைனிங் துணி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வேலையை செஞ்சிங்கன்னா மேலே செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நமக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து மேல் பக்கம் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியுது, 2 பக்கம் பைப்பிங் கொடுத்த மாதிரி தெரியும். இதையே நான் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். வருஷத்துக்கான அடையாளமே வந்து நமக்கு வந்து தெரியாது. லைனிங் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள் பக்கம் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதில் கழுத்து அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா 5.25 தான் இருக்குது. ஆனால் இதில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு மேல் பக்கம் இருந்தது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் அகலமும் வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு இருக்குது. ஆனால் இது இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சுக்கு மேலே தான் இருந்தது. இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் கழுத்து அகலம் குறைச்சது இல்லாமல் இந்த கீழ்ப்பக்கமும் ரொம்ப அகலமாக வரதுனால பார்த்தீங்கன்னா இந்த கைப்பகுதி போக 2 பக்கம் இருக்கக்கூடிய பார்டர் கொடுத்தது போக மிச்சம் கட் பண்ண பீஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன். உள்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். எதுக்காக இதை நம்ம சொல்கிறோன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயாவது ஒரு டைம் தான் வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் இந்த இதே மாடல் சேம் மாடலு ஒரு 10 பேர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த கழுத்து அகலத்தை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அடிக்கடிக்க கேட்டே இருக்காங்க. அதுக்கான பதில் வந்து இப்போ தான் வந்து என்னால் சொல்ல முடிஞ்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அது வந்து டெலிட் ஆகி போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.